அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3 A 3 B 3 C ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு A, B, C அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்படின்றது என்ன வரிசை? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றது உண்மையா அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம்? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. பொது வித்தியாசம் ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா? ஸோ இங்கே T1ன்றது A, T2 அப்படின்றது B, T3ன்றது C. இப்போ நம்ம T2னா என்னது? B, T1னா என்னது? A. ஓகேங்களா? அதே மாதிரி C மைனஸ் B இதுதான் இதனுடைய பொது வித்தியாசம். இப்போ அதே மாதிரி 3 A, 3 B, 3 C இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதற்கான இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய பொது விகிதம் T2/T1 ஈக்குவல் டு T3/T2 இது ரெண்டும் பொது விகிதம் சமமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது எதில் அமையும்? பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். இப்போ T2ன்றது எது? 3 B, T1ன்றது 3 A ஈக்குவல் டு 3 C/3 B. இப்போ அடுக்கு ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 3 B மைனஸ் A எழுதிக்கிறேன், 3 C மைனஸ் Bன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுக்கில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதலாமா? B மைனஸ் A ஈக்குவல் டு C மைனஸ் B. ரெண்டும் எப்படி இருக்குது? ஒரே மாதிரியாக இருக்கா? ஸோ அப்போ இது என்ன தொடர் வரிசை? பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். ஓகேங்களா? எது பெருக்கு தொடர் வரிசையில் அமையும்? 3 A 3 B 3 C என்பன பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.